சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறுத்திட முடியாது. நான் வெற்றி வாய்ப்பு இழந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற போது புதிய ஆட்சிக்கு பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த அறிக்கையை படிச்சிருப்பீங்க. வாழ்த்து சொல்லுவது சொன்னேன். ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆட்சி பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சேன். ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் தேர்தல் நேரத்தில் சொன்னேன்.